ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு பொடி சட்னி ஈஸியாக 1 மினிட்ல நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இது இட்லி அண்ட் தோசாவுக்கு சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சாம்பார் பொடி எல்லார்கிட்டேயும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடி இருக்கும். ஸோ சாம்பார் பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு பல், இந்த சாம்பார் பொடிக்கு ஒரு 2 பல் வந்து பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சால்ட்டு, பெஸ்ட்டு இடிக்கிறதுக்கு, பூண்டு தட்டுறதுக்கு, தென் ஆயில், செசமே ஆயில். இதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு செசமே ஆயில் தான் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். அதை நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு எடுத்து இந்த பெஸ்டலில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தட்டிக்கணும். இப்போது இந்த தட்டின பூண்டு பல், அதாவது தோலோடு அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கணும். அதுதான் இப்போ டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. அதனால் தோலோடு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் பூண்டை தென் சால்ட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. தென் ஆயில், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ சூப்பரான பூண்டு சட்னி, பூண்டு பொடி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 1 மினிட்லேயே செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம். அதை பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் இது. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, மெயினாக இட்லி தோசாவுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.